தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய அருள் சகோதரிகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, இறைவனில் அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவரின் இனிய வாழ்த்துக்கள். இன்று நாம் அனைவரும் இறைவனின் பேரன்பால் ஒன்று கூடி நமது ஆலயத்தின் பாதுகாவலரான புனித தோமையார் திருத்தூதரின் பெருவிழாவை மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் ஆழ்ந்த இறை பக்தியுடனும் கொண்டாடுவதற்காக இந்த திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்க வந்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் சீடரான இவர் முதலில் சந்தேகம் கொண்டாலும் உயிர்த்த இயேசுவை கண்டு என் ஆண்டவரே, என் கடவுளே என்று அறிக்கையிட்டவர். சந்தேகத்தில் இருந்து உறுதியான விசுவாசத்திற்கு மாறிய இவர் கேள்வி கேட்பதும் உண்மையை தேடுவதும் தவறல்ல என்று நமக்கு காட்டுகிறார். புனித தோமையார் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவர். தோமா என்றால் இரட்டையர் என்று பொருள். பாரம்பரிய வரலாற்றின்படி இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் புனித தோமையார் கிபி 52ஆம் ஆண்டு கேரளாவில் வந்திறங்கினார். அங்கிருந்து தமிழகம், கேரளம் முழுவதும் பயணம் செய்து நற்செய்தியை அறிவித்தார். 7 திருச்சபைகளை நிறுவினார். அன்பு, சமாதானம், உண்மை, சகோதரத்துவம் ஆகிய நல்ல மதிப்பீடுகளை மக்களுக்கு போதித்தார். இறுதியில் சென்னை மயிலாப்பூரில் கிபி 72ஆம் ஆண்டு தனது உயிரை கொடுத்து விசுவாசத்திற்காக மறை சாட்சியானார். இன்றும் சாந்தோம் பேராலயம் அவரது நினைவாக எழுந்து நிற்கின்றது.
அவர் ஒரு தச்சர், கட்டிடக் கலைஞர் என்றும் சொல்லப்படுகிறது. உழைப்பையும் நேர்மையும் தியாகத்தையும் தன் வாழ்வால் காட்டியவர். இன்று மதம், ஜாதி, மொழி கடந்து அனைவரும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வது நமக்கு பெருமை. புனித தோமையார் அனைவருக்கும் பொதுவானவர். அவர் காட்டிய உண்மை, அன்பு, ஒற்றுமை என்ற பாதையில் நாமும் நடக்க வேண்டும். புனித தோமையாரின் பரிந்துரையால் நம் குடும்பங்களில், நம் ஊரில், நம் நாட்டில், உலகளவில் அமைதியும் சமாதானமும் சகோதரத்துவம் நிலவ இறைவனை மன்றாடுவோம். இத்திருப்பலியை பக்தியோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடுவோம். அனைவரும் புனிதராக வாழ முயற்சிப்போம். அனைவருக்கும் புனித தோமையாரின் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தோமா திருத்தூதருடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த பங்கு சமூகத்திற்கு உங்கள் பங்கு தந்தை, இங்கே கூடியிருக்கிற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகளின் சார்பாக பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருப்பலியில் சிறப்பாக இந்த பங்கு சமூகத்திற்காகவும் உங்களோடு இணைந்து ஒத்துழைக்கிற உங்கள் அருட்பணியாளர் அருள் சகோதரிகளுக்காகவும் இங்கே புனித தோமையார் அருள் வரங்களை வேண்டி இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொரு தோமாவின் பக்தர்களுக்காகவும் இத்திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இறை ஆசீரும் இறை அருளும் புனித தோமாவின் வழியாக உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் இந்த பங்கு சமூகத்திற்கும் இந்த பங்கு சமூகத்தை சுற்றி வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் இறை அருள் ஆசீர் புனித தோமாவின் வழியாக கிடைக்க இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆட்சி உண்டாகுவ உலகிற்கு அமைதி உண்டாகுவ உண்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே.
உனது ஆராதனை புரிந்து ஆட்சி படுத்துகின்றோம் யார். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, இணையில்லா விண்ணரசே, இறைவனே, தந்தையின்று நித்தியமாக துதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவர் நீரம் மீது இறங்குவேன். உலகின் பாவம் போக்குபவர் என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். என் வழக்கம் நீட்டிருப்பவரை நீரம் மீது இறங்குவேன். ஏனெனில் நீரொருவரை தூயவர், நீரொருவரை ஆண்டவர், ஆட்சியில் உண்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திரு தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலாம் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடுகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரணடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இத்திருப்பலியிலே மஞ்சூர் லீமா ரோசனுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சென்னை சாந்தாமேரி கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், தன்னுடைய கணவருக்கு உடல் நலம் பெற வேண்டியும், முள்ளில் ஆலிச்சந்திரன் கருத்துப்படி நன்றியதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பெரியநாயக்கன் பாளையம் செந்தில் ராஜிகா கருத்துப்படி குழந்தை வரம் வேண்டியும் கருத்து நிறைவேற வேண்டியும், செல்வபுரம் அருள் சகோதரிகள் சென்ட் ஜோசப் சகோதரிகள் கருத்துப்படி நன்றியதலாகவும், ஜில்சன் தாமஸ் அவருடைய தனிப்பட்ட சிறப்பு கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்து நிறைவேறும்படியாகவும், KM ஜான் அவருடைய குடும்பத்தை செய்த நன்றிதலாகவும் நன்றிதலாகவும், ரோசி ஜோசப் இவருடைய வாழ்க்கையில் இறைவன் செய்த நன்றிதலாகவும் கருத்து நிறைவேறும்படியாகவும், மேட்டுப்பாளையம் அறிவழகன் ஜூலியா மரிய டார்வின் மரிய டாரியா குடும்ப கருத்துப்படி தோமேற்கு நன்றியறிதலாகவும், லியோ அமலா கருத்துப்படி தோமேற்கு நன்றியறிதலாகவும், லாரன்ஸ் ரோசி
இவருடைய ஆண்ட்ரியா குடும்ப கருத்தப்படி நன்றியதலாகவும், ஆரோக்கியசாமி புனிதா மரிய ஷன்னா கருத்தப்படி நன்றியதலாகவும், அமல் ஆரோக்கியராஜ் மரிய சூசை ராஜம் ஜெபமாலை இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், பிரீதா ஜெர்வின் கருத்தப்படி நன்றியதலாகவும், அந்தோனி பீட்டர் தங்கா எட்வின் சர்மிஸ்டா கருத்தப்படி நன்றியதலாகவும், ஷர்மிளா சில்வன்சன் கருத்தப்படி தோமர் நன்றியதலாகவும், எஸ்தர் செல்வன் நான்சி கருத்தப்படி தோமாவுக்கு நன்றியதலாகவும், வின்சென்ட் கார்மேல் ஸ்லீகன் கருத்தப்படி தோமர் நன்றியதலாகவும், பக்த குடும்ப கருத்தப்படி ஆண்டவர் வழி நடத்திய அனைத்து காரியங்கள் நன்றியதலாகவும், மாறன் சாரால் கருத்தப்படி நன்றியதலாகவும், பிரபு பிரீத்தி கருத்தப்படி நன்றியதலாகவும், வசந்த ராபர்ட் கருத்தப்படி நன்றியதலாகவும், சகாயமரி கருத்தப்படி ஆண்டவர் செய்த நன்மை நன்றியதலாகவும், கால்வழி குணம் அடைய வேண்டியும் அவருடைய குடும்பத்திலே சமாதானம் நிலவ வேண்டியும், தேவராஜ் கமலா கருத்தப்படி நன்றியதலாகவும், மைக்கேல் ரோஸ்லின் கருத்தப்படி நன்றியதலாகவும், வேலூர் கட்டுப்படி தீபிகா அவருடைய கருத்துப்படி டிடிஎட் எக்ஸாம் நல்ல முறையில் எழுதும்படியாகவும், இந்த நாளிலே அனைத்து ஆசிரியர்கள் தங்களுடைய டெட் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கின்ற தருணத்திலே அவர் நல்ல முறையில் எழுதி தேர்ச்சி பெற்று அவர் சிறந்த ஒரு ஆசிரியர்களாக திகழ இந்த வரமேண்டவர்களுக்காகவும், மணிசேகர் சந்திரா கருத்தப்படி தன்னுடைய மகனுக்கு வேலை கிடைத்த நன்றியதலாகவும், இறைவன் செய்த அனைத்து நன்றியதலாகவும், கௌரி சங்கர் எழுந்து நடக்க வேண்டிய வரம் வேண்டியும், கோவை கணபதி சிந்து பிரின்ஸ் பிரான்ஸ் கருத்தப்படி நன்றியதலாகவும், ஞான புஷ்பம் மனோஜ் ராணி கருத்தப்படி நன்றியதலாகவும், மேலும் திருப்பலியிலே பங்கெடுத்த இரண்டு அருளை ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், இந்த நாளிலே இத்திருப்பலியை தலைமை ஏற்று வழிநடத்திக் கொண்டிருக்கிற பேரெடுத்திரு அன்டோனி அடிமை எஸ்டிஎம் சபையுடைய தலைவர், அவருடைய உடல்நலத்திற்காகவும் அவர் அந்த சபைக்காக எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் புனித தோமை வழியாக நகர்த்தும்படியாகவும், அவரோடு இணைந்து இத்திருப்பில் நமக்கு ஜெபிக்க வந்திருக்கிற அனைத்து அருள் தந்தையர்களுக்காகவும் அருள் கண்ணீர்களுக்காகவும் உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், மேலும் இந்த பங்கிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் புனித தோமையார் ஆசீர்வாதம் நடத்தும்படியாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இத்திருப்பலிலே மிக சிறப்பாக வரம் வேண்டி புனித தோமையாரிடத்திலே நம்மை அர்ப்பணமாக்கி இத்திருப்பலிலே ஒவ்வொருவருக்காகவும் வேண்டி ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாள்கிறார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைமேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன என உரைக்கின்றார். மெசையா வருகையை முன்னறிவிக்கும் பாடமாக இருக்கும் இந்த இறைவாக்கு நம்பிக்கையையும் எதிர்நோக்கியும் தருகிறது. இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவார்த்தைகள் 7-10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன, இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர், அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர்.
எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 145 இறை வார்த்தைகள் 1, 2, 8, 9, 10, 11, 12, 13. நாம் பாட வேண்டிய பதிலுரை பாடல். என் கடவுளை என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. 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 என் கடவுளே என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவே. நாள்தோறும் உம்மை போற்றுவே. உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வே. என் கடவுளை என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. 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 ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளை என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. என் கடவுளை என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. என் கடவுளை என் அரசே, ஆண்டவரே நீர் உருவாக்கியாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். என் கடவுளை என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. என் கடவுளை என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கிவிடும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும்
தூக்கி விடுகின்றார். என் கடவுளை என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். 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 உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இன்றைய இரண்டாம் வாசகம் கட்டடம் என்னும் உருவகத்தை பயன்படுத்தி திரு அவையின் ஒழுங்கு மற்றும் ஒழுங்கு நிலையை எபேசு நகர மக்களுக்கு எடுத்துரைக்கிறார் பவுல். திருத்தூதர்கள் இக்கட்டடத்தின் அடித்தளமாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் எடுத்துரைத்த நற்செய்தியின் வழியாகவே நம்பிக்கையாளர்கள் கிறிஸ்துவோடு இணைகிறார்கள் என்று விவரிக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் புனித சின்னப்பர் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 19 22 வரை. எனவே நீங்கள் அந்நியர் அல்ல, வேறு நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டிடம் முழுவதும் இசைவாக பொருத்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி இயல் 20 இறைவாக்கியங்கள் 24 முதல் 29 முடியும். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்து இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள்,
இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, யூஜின் சபை தலைவர் அருட்பணி அந்தோணி அடிமை, அவரினுடைய செயலர் சகாயம் மற்றும் வந்திருக்கிற அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகளின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தோமையாரினுடைய பெருவிழா வாழ்த்துக்களை ஜெபத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தோமையாரினுடைய ஒரு பாடல்ல இந்த வரிகள் வரும். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தனவோ கண்டேன் கண்டேன், என் ஆண்டவரை கண்டேன். அதுபோல இங்க வந்திருக்கிற குருக்கள் நாங்கள் எல்லாமே என்ன பாக்கியம் செய்தோமோ இன்று உங்களோடு வந்து, உங்களோடு சேர்ந்து, உங்களோடு இணைந்து இந்த விழாவை கொண்டாட நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோமோ. ஆண்டவரே, தேவனே, என் கடவுளே, இந்த முள்ளி பங்குக்கு எங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களே தோமையாரினுடைய பெயரில். அதனால இங்க வந்திருக்கிறதுலயே அதிகமா பாக்கியம் பெற்றவர்கள் யாரு? நாங்க தான், குருக்கள் தான். உங்களோடு நீங்க பெற்ற ஆசீர்வாதத்துல நாங்களும் பங்கெடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற நாங்க இந்த ஆசீர்வாதத்தை எங்களோடு கொண்டு செல்ல வந்திருக்கிறோம். சரிங்களா? இந்த பெருவிழாவில் தோமையாரினுடைய ஒரு வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். மாதா அன்னை மரியாள் இறந்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இல்லைங்களா? அப்ப தோமையார் இந்தியால இருக்கிறாரு. தோமையாருக்கு ஒரு தகவல் வருது, அன்னை மரியாள் இறந்துட்டாங்கன்ற ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை அறிந்தவுடனே தோமையார் என்ன பண்றாரு? கிளம்பி போறாரு. எங்க? சரிங்களா? அன்னை மரியாள் மரித்த இடத்துக்கு போறாரு. அன்னை மரியாள் மரிக்கும் பொழுது எல்லா அப்போஸ்தலர்களும் இருக்கிறாங்க, பவுலடியார் இருக்கிறாங்க, எல்லா கிறிஸ்தவ சமூகம், நெருக்கமா இருக்கிற கிறிஸ்தவ சமூகம் இருக்குது. ஆனா ஒரே ஒரு அப்போஸ்தலர் மட்டும் கடல் கடந்து தொலைவில் இருக்கிறாரு, தோமையார். ஆனா அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே புள்ள கண்டுக்காம இருக்க முடியுமா? போறாரு. எவ்வளவு தொலைவு! அவ்வளவு தொலைவையும் பொறுமையா கடந்து அங்க போறாரு. போன உடனே அப்போஸ்தலர்களை பார்க்கிறாரு. பார்த்த உடனே தோமையார் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? எங்க அம்மாவை நான் பார்க்கணும், என் தாயை பார்க்கணும், என் ஆண்டவரின் தாயை நான் பார்க்கணும், கல்லறைய ஓபன் பண்ணுங்கன்றார். எல்லாம் சொல்றாங்க, அப்பா அதெல்லாம் முடியாது, வேண்டாம், எங்க அம்மாவை நான் பார்த்தே ஆகணும், கல்லறைய திறங்க. திறக்கும் போதுதான் அப்போஸ்தலர்களுக்கு தெரிய வருது, என்ன அங்க யார் இல்ல, அங்க மாதா இல்ல, மாதாவினுடைய உடல் இல்ல. அப்பொழுதுதான் அப்போஸ்தலர்களுக்கு தெரிய வருது, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு அப்பதான் தெரிய வருது. ஆனா இருந்தாலும் யாருக்கு வருத்தம் போகல? தோமையாருக்கு வருத்தம் போகல. மனக்குமுறல்ல தொண்டை அடைக்குது அவருக்கு. அழுக, அம்மாவை என்னால பார்க்க முடியலையே, என் ஆண்டவரின் தாயே, நான் தொட்ட அந்த இயேசுவினுடைய தாயே, என் கடவுளை சுமந்த தாயே, என்னால பார்க்க முடியாம போயிடுச்சே, நான் பாக்கியமற்று போயிட்டனா, எனக்கு கொடுத்து வைக்கலையே, என் தாயை பார்க்க எனக்கு கொடுப்பனை இல்லாம போயிடுச்சேன்னு மனவேதையில ஜெபத்தோடு அவர் அழுகுறாரு.
அப்போ அன்னை மரியாள் யாருக்கு காட்சி கொடுக்குறாங்க? தோமையார். அன்னை மரியாள் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாங்க இல்லைங்களா? அதுல ஆள் யாராத்தான் வருவா? தோமையார் தான் வருவாரு. ஆண்டவரினுடைய காயங்களை தொட்டு பார்த்த அப்போஸ்தலர்கள்ல முதல் ஆளும் யாருதான்? தோமையார் தான். மாதாவை முதல்ல பார்த்த ஆளும் யாருதான்? தோமையார் தான். மாதா காட்சி கொடுக்குறாங்க, உறுதிப்படுத்துறாங்க. அழாத, ஏன் அழுவுற? அம்மா என்ன உன்னை விட்டுட்டு போயிட்டனா? உன் கூட தான் இருக்கிறேன். நீ எங்க என் மகனின் கடவுளினுடைய பணியை தொடர்ந்தியோ திரும்ப போ அப்படின்னு சொல்லி மாதா தோமையாருக்கு ஒரு உறுதியை கொடுத்து அவங்களுடைய இடைக்கட்சியை என்ன பண்றாங்க? தோமையாருக்கு கொடுக்கிறாங்க. இந்த பாக்கியம் யாருக்கு? யாருக்கு மட்டுமே கிடைச்சது? மாதா கிட்ட இருந்த மாதாவுடைய இடைக்கட்சியை வாங்குற பாக்கியம் யாருக்கு கிடைச்சிச்சு? தோமையாருக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு. அந்த இடைக்கட்சியை எடுத்துட்டு அவர் வெறும் இடைக்கட்சியோட இந்தியா வரல. முதல்ல மாதாவினுடைய படத்தை வரைஞ்சது யாரு? லூக்கா. இடைவிடா சகாய மாத படத்தை முதல்ல வரைந்தது யாரு? லூக்கா. அந்த படத்தையும் இவர் என்ன பண்ணிட்டாரு? தூக்கிட்டு வந்துட்டாரு. எங்க அம்மாவுடைய படம், என் ஆண்டவரின் படம், என் ஆண்டவரின் தாயினுடைய படம். சும்மா அவர் இந்தியாவுக்கு வரல, அவருடைய அம்மாவினுடைய இடைக்கட்சியையும் அம்மாவினுடைய வரைந்த அந்த படத்தையும் ஞாபகார்த்தமா எங்க அம்மா என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு வந்தாரு. அப்போ இந்த தோமையார்கிட்ட 3 விஷயத்தை மட்டும் நாம பழகிக்கணும், கத்துக்கணும். அதுல முதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தோமையார்கிட்ட இருந்த அந்த துணிச்சல். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். திதீம் என்னும் தோமா தன் உடன் சீடரிடம் அவர் சொல்றாரு, நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம். லாசர் மரித்திடுறாரு, லாசர் இறந்து போயிடுறாரு. ஏற்கனவே இயேசுவுக்கு அங்க இருந்த பரிசேயர்கள் பிடிக்கல. ஏற்கனவே இயேசுவை கல்லால் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த சமயத்துல லாசர் இறந்துட்டாருன்ற செய்தி வருது. மற்ற சீடர்கள்லாம் என்ன அட்வைஸ் பண்றாங்க? ஆண்டவரே போகாதீங்க, அந்த மக்கள் கல்லாலே ஏற்கனவே கல்லை எடுத்துட்டாங்க, நம்ம தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்துட்டோம், திரும்பியும் போன நிச்சயமா என்ன கிடைக்கும்? கல்லால அடிச்சுதான் நம்மளை அனுப்புவாங்க, போக வேண்டாம் அப்படின்னு மற்ற சீடர்கள் சொல்றாரு. அப்போ தோமையார் என்ன சொல்றாரு? நாமும் போவோம், கல்லால அடி வாங்குவோம், ஆண்டவரோட என்ன பண்ணுவோம்? சாவோம். என்னம்மா அதிகபட்சமா போனா கொல்லத்தானே முடியும், அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? துணிச்சல் பத்தீங்களா தோமையாருக்கு? ஆண்டவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம், மரிப்போம். தைரியம். இந்த தைரியம் எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும். என்ன சீக்கு, என்ன நோய்? பெரிய நோயா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனையா? என்ன கடன் தொல்லை? அதெல்லாம் என்ன ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. தோமையார் சொன்னதை மாதிரி பாத்திரலாம் ஒரு கை பார்ப்போம். அது என்ன அவ்வளவு பெரிய வியாதியாது? அது என்ன பண்ணிட முடியும்? அந்த வியாதி, அந்த கடன் தொல்லை என்ன பண்ணிட முடியும்? அந்த பிரச்சனை என்ன பண்ண முடியும்? என் கூட இருக்கிறது யாரு? என் ஆண்டவர், என் கடவுள். என் ஆண்டவரை தாண்டி, என் கடவுளை தாண்டி என்னை எதுவும் என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அடுத்தது யோவான் நற்செய்தி 20:24 சீடர்கள் எல்லாம் பயந்து அறைக்குள்ள கதவை பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இயேசு காட்சி கொடுக்கிறாரு. ஆனா ஒருத்தர் மட்டும் ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. ஊர் சுத்திட்டு வர்றாருன்னு என்ன பார்த்துட்டு வர்றாரு? எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, எல்லாம் என்ன சொல்றாங்க? ஏன்னா இயேசு மரித்துட்டாரு, இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. ஊர்ல இயேசுவை பத்தி என்ன பேசுறாங்க, சீடர்களை பத்தி என்ன பேசுறாங்க, கிறிஸ்துவர்களை பத்தி என்ன பேசுறாங்கன்ட்டு அப்படியே ஊருக்குள்ள அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வராரு. மற்ற சீடர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? சும்மா கூட பூட்டல, பெரிய பூட்டா எடுத்து பூட்டிட்டு ஊர் உள்ள ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, பயந்து போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுல தோமையார் மட்டும் அசால்ட்டா எங்க போயிட்டு வராரு? ஊர்ல என்ன நடக்குது, ஊர்ல என்ன பேச்சு இருக்குது,
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்றது செய்தியை சேகரிக்க துணிச்சலோடு ரோமை ராணுவ வீரர்கள்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க, பரிசேயர்கள் சுத்திட்டு இருக்காங்க, சதுசேயர்கள் இருக்கிறாங்க. யாராவது ஒரு கிறிஸ்தவனை பார்த்தினா கொன்று, இயேசுவினுடைய சீடர்களை யாராவது பார்த்தினா கொன்று அப்படின்ட்டு வெறி பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கும் போது ஒரு சீடர் மட்டும் வெளியே போயிட்டு வராரு. அது யாரு? தோமையார். பயப்படாதீங்க. பல மக்கள் உங்களை பயமுறுத்துவாங்க, சில உறவினர்கள் உங்களை பயமுறுத்துவாங்க. ஐயோ இதெல்லாம் நல்லா இருக்காது, இந்த வேலைலாம் உனக்கு செட் ஆகாது, இந்த கல்யாணம்லாம் செட் ஆகாது, இந்த வாழ்க்கை உனக்கு செட் ஆகாது அப்படின்னு பயமுறுத்துவாங்க. பயப்படாதீங்க, துணிச்சலோடு இருங்க. அடுத்தது தோமையார்கிட்ட ரெண்டாவது விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது, அவர்கிட்ட தயக்கமே இருக்காது. புரியாதத புரியலன்னு சொல்லிடுவாரு, தெரியாதத தெரியலன்றவாரு. ஆனா அதை நாம சந்தேகம்னு சொல்லிட்டோம். அவருக்கு புரியல, எனக்கு புரியலன்னு சொல்றாரு. அவருக்கு தெரியல, எனக்கு அது தெரியலன்னு சொல்றாரு. இது தப்பா? புரியாததை புரியலன்னு சொல்றதுக்கும் தெரியாததை எனக்கு தெரியலன்னு சொல்றதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும், ஒரு தைரியம் வேணும். அது யார்கிட்ட இருந்துச்சு? தோமையார்கிட்ட இருந்துச்சு. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு சீடர்கள் கிட்ட பிரியாவிடை உரை நிகழ்த்துறாரு. சொல்றாரு, நான் என் தந்தை கிட்ட போறேன், அங்க போய் ஒரு இடத்த ஆயத்தம் செய்வேன். நான் எங்க இருக்கிறேனோ அங்கு நீங்களும் என் தொண்டனும், நான் எங்க இருக்கிறேனோ அங்க என் தொண்டரும், நான் எங்க இருக்கிறேனோ நீங்களும் அங்க இருப்பீங்க, நான் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்றேன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா சீடர்களும் புரிஞ்ச மாதிரி ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, சரி ஆண்டவரே அப்படின்னு தலையாட்டுறாங்க. ஆனா யாருக்கும் என்ன பண்ணல, புரியல. அப்பதான் தோமையார் சொல்றாரு, ஆண்டவரே போறேன் போறேன்றீங்களே, எங்க போறேன்னு சொல்லுங்க. நீங்க போற இடமே எங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி நாங்க அந்த வழியில வர முடியும் அப்படின்னு தோமையார் என்ன பண்றாரு? எல்லாம் புரிஞ்ச மாதிரி நடிக்கிற நேரத்துல தோமையாருக்கு தான் வெளிப்படையா என்ன கேட்கிறாரு, போறேன் போறேன்றீங்களே, எங்க தான் போறீங்க? நீங்க போற இடத்துக்கான வழி எங்களுக்கு தெரியலையே, சொல்லுங்க அப்படின் போது தான் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இப்ப வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, நான் தான்பா உனக்கான வழி, நான் தான் உனக்கான வாழ்வு. உன் வாழ்க்கைய மனுஷன் கிட்ட தேடாத, உன் வாழ்க்கைய சொந்த பந்தங்கள் கிட்ட தேடாத, உன்னுடைய வாழ்க்கையை யார்கிட்ட தேடணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? என்னிடத்துல தேடு. உன் வாழ்க்கை, உன் வாழ்வு இந்த உலகத்துல இல்ல, யாரோ ஒரு மனுஷன் கையில இல்ல, யாரோ ஒரு மனிதர்கள் கையில இல்ல. உன் வாழ்வு, என் வாழ்வு, நம் வாழ்வு நம் ஆண்டவரினுடைய கையில இருக்குது. அதான் தோமையாருக்கு தயக்கமே இருக்காது. அடுத்தது தோமையார்கிட்ட நாம கத்துக்க வேண்டியது பிடிவாதம். என்ன பிடிவாதம் தெரியுங்களா? விசுவாசத்தை அறிக்கையிடுவதில் தோமையாருக்கு இருந்த ஒரு பிடிவாதம். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் விரலை விட்டு, அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். ஏன்னா தோமையாருக்கு ஒரு பிடிவாதம். என் ஆண்டவர் ஏசப்பா யாரு? என் ஆண்டவர், என் கடவுள், என் சாமி அப்படின்னு பிடிவாதத்துல இருந்தவர். சீடர்கள்லாம் சொல்றாங்க, நாங்க ஆண்டவரை பார்த்தோம் ஆண்டவரை பார்த்தோம்னு சொல்லும் போது ஆண்டவர் மேல அளப்பரிய பாசமும் அன்பு வச்சிருந்த தோமையாருக்கு என்ன வந்துச்சு? கோவம் வந்துச்சு. நான் ஆண்டவரை நானும் தொட்டு தான் பார்ப்பேன், நான் தொட்டு தான் பார்ப்பேன் அப்படி சொன்னப்போ ஏசு ஏமாத்தினாரா? தோமையார் ஏசு ஏமாத்தினாரா? வராம போயிட்டாரா? அவருக்கு என்ன ஒரு பிடிவாதம், நான் ஆண்டவரை தொடாம நான் போக மாட்டேன். நீங்க வேணா பார்த்துருக்கலாம், ஆனா நீங்க யாருமே என்ன பண்ணல, ஆண்டவரை தொடல. நான் என் ஆண்டவரினுடைய காயங்களை தொடுவேன், தொட்டாதான் நம்புவேன் அப்படிங்கிற அந்த பிடிவாதம் இயேசுவுக்கு பிடிச்சிருந்துச்சு.
அதனால தான் இயேசு மீண்டும் வந்து என்ன சொல்றாரு, குறிப்பா தோமையாரை பார்த்து என்ன சொல்றாரு, தோமையாரே வா, இங்க வா, பாரு, நீ தானே சொன்ன என் கையில ஆணியலால் அரைந்த காயங்களை பார்க்கணும்னு சொன்னல, இந்த பாரு, என் விழாவில் தழும்பு இருக்குது, அந்த தழும்புல நான் என்னுடைய விரலை விடணும்னு சொன்னல, வா, ஓடு வா, கொண்டு வா, உன் விரலை விட்டுப்பார், தொட்டுப்பாரு, என்ன தொட்டுப்பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது 20வது அதிகாரம் 28ல தோமையார் ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை? எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க, நீரே என் ஆண்டவர். சொல்லுங்க, நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இந்த பிடிவாதம் தொடக்க நூல்ல யாக்கோபு கிட்ட இருந்துச்சு. 32வது அதிகாரம் 26வது வசனத்துல ஒரு வானதூதர் யாக்கோபுக்கு தோன்றாரு. அப்போ வானதூதரோடு யாரு மல்லு கட்டுறா, சண்டை போடுறா? யாக்கோபு சண்டை போட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன ஆசீர்வதிக்காம நீங்க இந்த இடத்தை விட்டு என்ன பண்ண முடியாது, நகர முடியாது. என்ன ஆசீர்வதிக்காம நான் உங்களை விட மாட்டேன், சண்டை போடுவேன். அப்படி சண்டை போட்டு என்ன பண்ணாரு, ஆசீர்வாதத்தை வாங்கினாரு யாக்கோபு. அதே மாதிரி சண்டை போட்டு ஆண்டவருடைய காயத்தை என்ன பண்ணாரு தோமையாரு, தொட்டு பார்த்தார். தொட்டு பார்த்தார். தொட்டு பார்த்து அவர் சொன்ன அழகான ஒரு ஜெபம், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அன்பிற்குரியவர்களே, நம்ம எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? தோமையாரினுடைய பிள்ளைகள். தோமையார் ஆண்டவரை தோமையார் வழியில நம்ம நடந்தோம் அப்படின்னா ஆண்டவரை சீக்கிரமா, ஈஸியா, ரொம்ப எளிமையா இயேசு கிட்ட நம்ம அவர் என்ன பண்ணிடுவாரு, கூட்டி கொண்டு போயிடுவாரு, கைப்பிடிச்சு கூட்டு போயிடுவாரு, ரொம்ப ஈஸியா கூட்டு போயிடுவாரு. ஏன்னா ஆண்டவர் தொட்டு பார்த்தவர். சரிங்களா? அதனால இன்னைக்கு இந்த திருப்பலியெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டு கதவு பூட்டு திறப்பீங்களே, சாவி போட்டு பூட்டு திறப்பீங்களே, திறந்த உடனே வீட்டு உங்க வாசப்படியில் இருந்து தாண்டி உங்க வீட்டுக்குள்ள கால் வைப்பீங்களே, வச்ச உடனே நீங்க என்ன சொல்லணும், நீரே என் ஆண்டவர், நீரே என்ன. நீங்க அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வீடு, அந்த குடும்பம், அந்த உறவுகள் ஆண்டவருக்கு சொந்தமாகும். அப்ப அந்த நொடியிலிருந்து அந்த வீடு யாருக்குரிய வீடு, ஆண்டவருக்குரிய வீடு. அங்க வாழ்கிறவங்க யாருக்குரிய மக்கள், ஆண்டவருக்குரிய மக்கள். அப்படியா தோமையார் மாத்துவாரு. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் உன்னை வாழ்வோர் நம்புகிறேன். நல்லமையால் திருமகன் நமக்காய் மனுவானார், மன்னி மறியிடம் இறந்தவராம் பாடுபட்டார், கருமையிலிருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உயிர்ப்பை மறை வாழ்வை உறுதியாக
உடனே நம்புகிறேன். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித தோமா உறுதியான விசுவாசத்தோடு நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிட்டது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அதே விசுவாசத்தோடும் இறை நம்பிக்கையோடும் கூடியிருக்கின்ற நேரத்தில் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், அவர் வேண்டுதலை கேட்டிடுவாரே. மன்றாட்டுக்கள். திரு அவியை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ அவர்களையும் ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் வைக்கிறோம். திரு அவியை ஆழ்ந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், அவர் வேண்டுதலை கேட்டிடுவாரே. எம் நாட்டு தலைவர்கள் தங்களின் சொந்த முன்னேற்றத்தை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் நாட்டு மக்களுக்காக, குறிப்பாக பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களை உயர்த்தவும் பொதுநலம் கருதி செயல்படவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், எல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்துடன் கேளுங்கள், அவர் வேண்டுதலை கேட்டிடுவாரே. இயற்கையை பேணி காக்கும் இறைவா, அடர்ந்த காட்டுப் பகுதிக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். புனித தோமையாரின் பங்கு விழாவிற்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விசுவாசத்தில் வளரவும் வாழவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. இயேசு உயிர்த்தெழுதலின் புனித தோமையாரின் சந்தேகம் அறை ஆழ்ந்தது, விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வளர செய்தது. இன்று சந்தேகத்தினால் கணவன் மனைவி இடையே பிளவு, வேற்றுமை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள சந்தேகத்தை களைந்து அன்பிலும் பாசத்திலும் மன்னிப்பிலும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. இன்று எம் பகுதி மக்களுக்காகவும் மேலும் அண்டை பங்கில் இருந்து வந்துள்ள ஒவ்வொருவருக்கும் இறை ஆசீரையும் இறை அன்பையும் பெற்றுத்தரவும் எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள் கிறிஸ்டோபர் லாரன்ஸ் அடிகளாரையும் உடன் உள்ள அனைத்து குருக்களையும் ஆசீர்வதித்து பணி வாழ்விலும் சீடத்துவ வாழ்விலும் தளராமல் சேவை செய்ய தேவையான அருளை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே.
விசுவாசத்தோடு கேளுங்கள், அவர்க்கென்று நம்மை மீட்டிடுவாரே. போர், கழகம், இயற்கை சீற்றம் அதிகமாகிக் கொண்டிருக்கும் வேளையில் அமைதி நிலவ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவிடம் கேட்டு பாருங்கள், அவர் கேட்பதெல்லாம் தந்திடுவாரே. விசுவாசத்தோடு கேளுங்கள், அவர் வேண்டுதலை கேட்டிடுவாரே. நாம் ஒருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு உருவான இறைவா, நாடு கடந்து கடல் கடந்து உம்மை எங்களுக்கு அறிவிப்பதற்காக புனித தோமையாரை எம் நாட்டிற்கு திருத்தூதராக அனுப்பிய உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆண்டவரே, அவர் விசுவாசத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதையில் வழிநடத்த பல முயற்சிகளை எடுத்திருக்கிறாரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, நீர் எவ்வளவு வல்லவர், நல்லவர், எம் ஆண்டவர் கடவுள் என்று அவருடைய வாழ்க்கையின் வழியாக எங்களுக்கு அறிவித்து அவருடைய உயிரையே எங்களுக்காக கையளித்தாரே, அதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, அவருடைய பாதையிலே வாழுகின்ற இந்த பங்கு சமூகத்தையும் இந்த பங்கிலே வந்து செல்லுகின்ற அனைத்து வரையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எவ்வாறு புனித தோமியாரை இந்த நாட்டிலே வந்து உம்முடைய நற்செய்தியை பரப்புவதற்கு தேவையான அருளையும் ஆசிரியரையும் வழங்கினீரே, அதே போன்று இந்த பங்கு சமூகத்திற்கும் உம்முடைய அருளையும் ஆசிரியரையும் வழங்கி என்றும் இவர்கள் அன்பு மக்களாக வாழ அருள் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த பங்கு சமூகத்தில் இருக்கிற அனைத்து நோயாளிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய நோய்களை நீரை தொட்டு குணப்படுத்தி அருளும். எவ்வாறு புனித தோமையார் உம்மை தொட்டது போல உம்முடைய அருள் கரம் புனித தோமையாரின் வழியாக இந்த பங்கு சமூகத்திலும் இந்த பங்கிலே வந்து செல்லுகின்ற அனைத்து நோயாளிகளுக்கும் நீரே உறுதுணையாக இருந்து அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி அருளும். அன்பு தெய்வமே, இந்த பங்கு சமூகத்திலிருந்து பல இடங்களிலும் படிக்க செல்லுகின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஞானத்திலும் விவேகத்திலும் வளர்ந்தாரோ அதே போன்று இந்த பங்கு சமூகத்திலிருந்து படிக்க செல்லுகின்ற அனைத்து மாணவ மாணவிகளும் உம்முடைய ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் வளர செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த பங்கு சமூகம் ஒரே இறை சமூகமாக ஒரே குடும்பமாக உம்முடைய நற்செய்தியை பறைசாற்றுகின்ற குடும்பமாக வாழச் செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென்.
கோதுமை மணியாய் மடித்திட உடைத்து அப்பமாய் மாறிட பிறர் வாழ என்னை உன்னிடம் தந்தை ஈற்றலும் இறைவா சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இத்திருப்பலி நாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, உமக்கு உரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திரு தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ்ச்சி பலி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழுமாயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்க உம் திரு தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மை நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும் வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் சொல்வதாகவே. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கு நமக்கு இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கல்வியும் கடவுளின் தாயான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சிகள், எங்கள் பங்கின் பாதுகாவலரும், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித தோமையார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவராகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பள்ளி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமர்ராஜ், ஏனைய ஆயர்கள் இன்றைய நாளிலே திருப்பலி நிறைவேற்றி
சிறப்பான ஆசிரியை பெற்றுக் தந்து கொண்டிருக்கின்ற பேரெடுத்தரு அன்றின் அடிமை அவர்களையும் அவரோடு இணைந்து திருவையாற்றிக் கொண்டிருக்கின்ற அருள் தந்தர்களையும் அனைத்து திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. இரக்கமுள்ள தந்தையே, நீர் விரும்பியபடி உன் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறந்தொடுக்கும் இடைப்பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்தவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கெல்லாம் நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் போல உலகிலும் நிறைவேறுக. உணவை என்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நாம் இறைவன் தருகின்ற உறவின் வாழ்த்துக்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மாவுக்கும் நலமடையும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகிற திருவிருந்திலே தகுதியுள்ள நல்ல பாவ அறிக்கை செய்து இருநூறுபூர்வாகிய கத்தோலிக்க இறை மக்கள் மட்டும் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிற சமய சார்ந்தவர்கள் இதில் பங்கெடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நெஞ்சுக்குள்ளே வாரும் என்று இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் என்று ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் என்று இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் என்று ஜீவனே. தேடாத உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாம் உன்னை பாடவே. தேடாத உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாமும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் என்று இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் என்று ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் என்று இயேசுவே. தீராத அவள் உன்னை தேட சொல்லுதே, வராத உந்தன் வாசல் நாட சொல்லுதே. இவைகளில் இரண்டு நீ
தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. நெஞ்சுக்குள்ளே வாழும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாழும் எந்த இயேசுவே. வானத்தின் மழைத்துளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே. ஞானத்தின் நீரை மொழி விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே. மேகமாய் திறந்து நீ கண்ணுக்குள் மண்டலாகினாய். வேகமாய் வந்து நீ திவிட்ட உணவும் சுவையாகினாய். உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. நெஞ்சுக்குள்ளே வாழும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் எங்கள் ஜீவனே. தேடாதரும் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாமும் உன்னை பாடவே. தேடாத உன்னை நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாழும் எந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாழும் எந்த ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாழும் எந்த இயேசுவே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடலை இவ்வருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோம். அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும் எங்கள் கடவுளெனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும், அவரை எங்கள் செயல்களால் எங்கள் வாழ்க்கையாலும் அறிவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். திரு தூதரை அடித்தளமாக கொண்டு உறுதியாய் நிலைத்து நிற்க உங்களுக்கு அருளிய தந்தையாகிய கடவுள் திரு தூதரான புனித தோமாவின் மாட்சிக்குரிய பேறுகளினால் உங்களுக்கு கனிவுடன் ஆசி வழங்குவாராக. மிகச் சிறந்த பாதுகாவலரின் உதவியை உங்களுக்கு அளித்த திருமகனாகிய கடவுள் நீங்கள் நிலையான வீட்டை அடையும் வரை உங்கள் உள்ளங்களை வடிவைத்து உங்களை வழி நடத்துவாராக. உண்மையின் நிறைவுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லும் தூயாவியராகிய கடவுள் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசுவிடம் நம் மக்கள் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. இந்த அன்பின் விருந்தானது வந்திருக்கின்ற அருள் சகோதரிகள் அருள் தந்தைகளுக்கு பங்கு தந்தை இல்லத்திலும்
வந்திருக்கின்ற பொதுமக்களுக்கு இங்கு விருந்தும் வழங்கப்படும். மேலும் இந்த பங்கு மிக சிறப்பாக அமைய உழைத்தவர்கள் நன்றி செலுத்துகிறேன். அதுபோல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு திருப்பலி ஆற்றி கொடியிறக்கம் இறக்கப்படும். ஆகவே அதிலும் இறை மக்கள் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது புகைப்படம் எடுக்கப்படும். Thank you.